Hi friends, இன்னைக்கு waste cardboard வச்சு 5 யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்கலாம். First time வீடியோ பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. First ஐடியா பார்க்கலாம். கார்போர்டை இந்த ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன். மீதி 4 பீஸும் இந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பீஸை இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. மீதி 4 பீஸையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரவுண்டா நம்ம ஜாயின் பண்ணணும். இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மீதி 4 பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நாலு பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 பீஸையும் இந்த கார்போர்டோட க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். நாலத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ இது மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளாத் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்ஸ் சின்ன சின்ன கிளாத்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி கீழேயும் வச்சுக்கலாம், இல்லை வால்லையும் இது மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிளாத் ஆர்கனைஸ் பண்ணுமோ அதுக்கு தகுந்த அப்படி நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இந்த கார்போர்டில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு மேலேயே கட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு லென்த் வேணும்னா கூட இன்னொரு லென்த்தான கார்போர்டு நீங்கள் எடுத்துகிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த அட்டையை ஹேங்கரோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஹோல் போட்டு த்ரெட் போட்டு கட்டிட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து வெயிட் கம்மியான கிளாத் ஆர்கனைஸ் பண்ணுறதுனால க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒட்டிக்கிறேன். இது மாதிரி இதை சாக்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் கம்மியான சின்ன சின்ன கிளாத்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஐடியா பார்க்கலாம். கார்போர்டு இது மாதிரி நான் கட் பண்ணி இது மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா வளைஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ரவுண்டாக இருக்க கார்போர்ட் கிடச்சா கூட பெஸ்ட்டாக தான் இருக்கும். திக்கான கார்போர்ட் கிடச்சா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 2 லேயராக எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இது மாதிரி ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இந்த ஐடியாவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன். இதை நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு இது மாதிரி நீங்கள் வாலில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கான டபுள் சைட் போட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் இது மாதிரி கொஞ்சம் வெயிட் கம்மியான ப்ரஷ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கதவு பின்னாடி இது மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும், ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். இந்த ப்ரஷ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லென்த்தான ப்ரஷ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் வெயிட் கம்மியான ப்ரஷ்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு க்ளூ ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட்டான திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் கார்போர்டும் தெர்மாக்கோலும் எடுத்து வச்சுருக்கேன். எந்த சைஸில் வேணுமோ, இன்னும் பெரிய சைஸ் வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த தெர்மாக்கோலை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ஹோல் போட்டு வாலில் ஹேங் பண்ணுறது கூட ஹோல் போட்டுக்கலாம். நான் பேப்பர் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், ஏன்னா வேறு ஸ்டிக் இருந்தால் கூட எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால தெர்மாக்கோல் மெல்ட் ஆகும். நீங்கள் நார்மல் க்ளூ கூட இந்த மெத்தட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எத்தனை ஸ்டிக் வேணுமோ அத்தனை ஸ்டிக் வந்து நீங்கள் வந்து இதில் ஒட்டிக்கோங்க. இன்னும் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா கூட இன்னும் நிறைய ஆர்கனைஸ் பண்ணலாம். இதை வந்து வாலில் இது மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக கீழே வச்சு கூட நீங்கள் த்ரெட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரெட் மட்டும் இல்லாமல் அந்த தெர்மாக்கோலில் நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற நீடில்ஸ் கூட இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிஃப்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு இது மாதிரி கார்போர்டு எடுத்திருக்கேன். இன்னொரு கார்போர்டு இது மாதிரி நல்லா வளையிற மாதிரி இருக்க கார்போர்டை கட் பண்ணிக்கிறேன். இதுமாதிரி 3 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா வளைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தெர்மாக்கோலும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் ஆர்கனைசர் ரெடி பண்ணுமோ அந்த சைஸில் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இது மாதிரி 2 பக்கம் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இது ஜாயின் பண்ணும்போது இது மாதிரி இடையில கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 பீஸையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கீழே தெர்மாக்கோலை ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இதை ஹோல் போட்டு ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் சைட் டேப் போட்டு இது மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு இயரிங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே இருக்கிறதெல்லாம் ஹூக் இருக்க தோடில் வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். கீழே இருக்கிறதில் வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.